இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வாரத்திலும் கூட ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வேத வசனத்தின்படியாக நாம் தியானிக்கிறோம். ஒரு மணவாளனாகிய கிறிஸ்து இரண்டாவது வருகையிலே அவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு செல்கிற மணவாட்டி சபையாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா, நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பிரியமானவர்கள், இந்த இடத்துல எசேக்கியா என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜாவினுடைய ஒரு விண்ணப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த விண்ணப்பம் எப்படியாக இருக்கிறது? எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய வியாதி வருகிறது. இந்த வியாதி நிமித்தமாக எசேக்கியா ராஜா தன்னுடைய கட்டில்ல படுத்து சுவர் புறமாய் திரும்பி, ஏனென்றால் யாரிடத்திலும் தன்னுடைய வியாகுலத்தை முடியாமல் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் அழுகிறார். அவர் அழும்போது அவர் ஒருவேளை பெருமை நிமித்தமாய் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அவர் ஆண்டவரிடத்துல ஒரு மன கிளேசத்தை அவர் வைக்கிறார். அப்படி சொல்லுகிறார், நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன். அப்படி என்றால் என்ன? தேவனுக்கு பயந்து அவர் நடந்தது நிமித்தமாக, ஆண்டவரே, நான் இப்படியாக உமக்கு பயந்து எல்லா காரியங்களையும் செய்தேனே, நான் என்னுடைய வழிகளை நான் சீர்தூக்கி பார்த்தேனே, உமக்கு முன்பாக நான் உண்மையாய் நடக்கிறேனா என்பதை சீர்தூக்கி பார்த்தேன் அல்லவா, எனக்கு ஏன் இந்த வியாதி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு வியாகுலத்தோடு கூட அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையாய் நடந்தேன், நான் உண்மையாய் நடந்தேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிறது இந்த உண்மை. ஒருவேளை படிக்கிறவர்களா இருக்கலாம், உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கவில்லை, ஹோம்வொர்க்கை தள்ளி போடுகிறீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடப்பது அல்ல. வேலை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள், இல்லை அதில் சரியாக நீங்கள் நேரத்தை செயல்படவில்லை, நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய வேலையை நீங்கள் வேண்டுமென்றே 4 மணி நேரம் இழுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு முன்பாக உண்மையானது அல்ல. தசம பாகம் செலுத்த வேண்டிய இடத்துல ஆண்டவர் உங்களுக்கென்று சொல்லி உங்கள் இருதயத்துல ஒரு நியமனத்தை வைத்திருப்பார். ஆனால் அதை வஞ்சித்து இன்றைக்கு இவ்வளவு போதும் என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல நாம் வஞ்சித்தோம் என்றால் அது கர்த்தருக்கு முன்பாக உண்மையானது அல்ல. ஒருவேளை அரசு அலுவலகங்கள்ல வேற அலுவலகங்கள்ல வேலை பார்த்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் கொடுப்பது போக நம்முடைய மனது வேற எதையோ வாஞ்சித்து ஆசைப்பட்டு கொண்டிருக்குமானால், இல்லை இன்னும் அதிகமா எனக்கு தேவை என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருப்போமானால் அது கர்த்தருக்கு முன்பாக உண்மையானது அல்ல. பாருங்கள், ஒரு ராஜா அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உண்மையாய் நடந்தேன். ராஜாவுக்கு உண்மையை தவிர நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருந்திருக்கும். அந்த எசேக்கியாவுக்கு முன்பாக இருந்த ராஜாக்களை பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்கள், வழி விலகி போனார்கள். ஆனால் இந்த எசேக்கியாவோ ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்தது நிமித்தமாய் என்ன நடந்தது? பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் சீர்தூக்கி பார்ப்போம். நாம் உண்மையாய் நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட, அந்த 1, 2, 3வது வசனத்துல கூட பார்க்கிறோம். 2வது வசனம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியாவுக்கு உண்டான கர்த்தருடைய
வார்த்தை. என்ன நடந்தது? எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொன்னால் அவனுடைய உண்மையை கர்த்தர் அங்கீகரித்தார். உண்மைக்கு கிடைத்த பரிசுதான் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அப்போ கர்த்தர் உண்மையாய் நடக்கிற மனுஷர்களுக்கு அவர் அனுகூலமான காரியங்களை செய்கிறவராய் கூட இருக்கிறார். ஒருவேளை இவ்வளவுதான் எனக்கு கர்த்தர் நியமித்தது, இவ்வளவுதான் எனக்கு இது போதும் என்று சொல்லி தவறான வழிகளில் சம்பாத்தியம் செய்யாமல் நியாயமான வழியில சம்பாத்தியத்தை செய்து அதற்கேற்றபடி நாம் வாழ்ந்தால் உண்மையாகவே கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தருவார். எசேக்கியா ராஜா அவர் ஒருவேளை அவர் தீர்ப்பு சொல்வதில் அவர் உண்மையா இருந்திருக்கலாம், இல்ல தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதில் அவர் உண்மையா இருந்திருக்கலாம், தன்னுடைய நாட்டு மக்களை கவனிப்பதில் அவர் உண்மையா இருந்திருக்கலாம், இல்ல மற்ற எல்லா காரியங்கள் ராஜாவுக்கு என்று சொல்லி அநேக பொறுப்புகள் இருந்திருக்கும். எல்லா பொறுப்புகளிலும் இந்த எசேக்கியா ராஜா உண்மையா இருந்தது நிமித்தமாகவே கர்த்தர் எசேக்கியானுடைய ஜெபத்தை அங்கீகரித்தார். துன்பத்தின் வேளையிலே எசேக்கியா துவண்டு போக கர்த்தர் விடவில்லை. எசேக்கியாவுக்கு மரணத்தை கர்த்தர் நியமிக்கவில்லை. மரணமே நேரிடுகிற சூழ்நிலையிலும் பிழைக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். எப்பொழுது நம்முடைய உண்மையானது நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று பேசும் பிரியமானவர்களே. அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இது நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செய்கிறேனா? ஊழியக்காரர்களா இருந்தால் ₹1 கூட நான் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த காணிக்கைகள்ல நான் உண்மையாய் நடந்து கொள்கிறேனா? யோசித்து பார்க்கணும். எல்லா காரியங்களையும் உண்மை நமக்கு மிக 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 அவசியம். ஒரு உலக பிரகாரமாக ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்க நம்ம இன்னொரு பொய் சொல்லணும். அப்படியே பொய் பெருக்கெடுத்து 1000 பொய் சொல்ற மாதிரி நமக்கு ஆயிரும். அப்ப அப்படி இராதபடி ஆனா உண்மையை சொல்லிட்டு ஆமா தப்பு தான் செய்து தப்பு தான், இனிமே இந்த தப்பு நடக்காதபடிக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால் முடிந்து போகும் பிரியமானவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மை மிக மிக அவசியம். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினாய் கூட காணப்பட்டான். 31வது அதிகாரம் 20வது வசனத்துல கூட பார்க்கிறோம். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தான். அவர் செய்தார். எனவே அவர் பேசினப்ப கர்த்தர் அங்கீகரித்தார். ஆண்டவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா பிள்ளை செஞ்சிருக்கிறது கண்டிப்பா நம்ம அதுக்கேற்ற பலனை நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவளோடு கூட எதிர்பார்த்திருப்பார். கர்த்தர் எதிர்பார்த்து அவர் காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே. அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உண்மையாய் நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்யணும், உண்மை மாத்திரம் என் வாழ்க்கையில இருக்கணும். இதுவரைக்கும் ஒருவேளை உண்மைக்கு கொஞ்சம் சற்று நான் வழி விலகி போயிருக்கலாம், ஆனா இனிமேல் அப்படி போகாதபடிக்கு உண்மையாய் நான் காரியங்களை செய்ய ஆவியானவரை நீர் எங்களுக்கு துணை புரியுங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் கேட்போமா? கண்களை மூடி. எசேக்கியாவுக்கு கிருபை செய்த கர்த்தர், எசேக்கியாவுக்கு எசேக்கியாவின் உண்மையை அங்கீகரித்த கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் உண்மையாய் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய உண்மையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என்னுடைய உண்மையை ஒரு விசை நீ நினைத்தரலும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றம் என்று சொல்லி கர்த்தரிடத்துல யார் யாரெல்லாம் உண்மையாய் கேட்கிறீர்களோ நிச்சயமாக நிறைய நேரத்துல ஜபத்துல கூட நமக்கு உண்மை இருக்கிறது இல்லை. நம்ம ஜபம் பண்ற மாதிரி சும்மா இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் பார்க்கிறா உன்னுடைய இருதயம் என்னோடு கூட ஒன்றித்து இருக்கிறதா, பைபிள் படிக்கிற மாதிரி திறந்து வைத்திருக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? எல்லா விதத்திலும் உலக பிரகாரமான காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் உண்மை மிக மிக அவசியம். அந்த உண்மையை ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஒரு பொருத்தனை செய்வோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உண்மையாய் நடப்பதின் முக்கியத்துவத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியா உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தது நிமித்தமாக அப்பா எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை நீ செய்து எசேக்கியாவுடைய வாழ்நாளை அப்பா நீர் கூட்டி கொடுத்து இன்னும் ஆண்டவரே அப்பா எசேக்கியாவுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மையாய் நடக்க சகல காரியங்கள் உண்மையோடு கூட செயல்பட ஒரு
காரியங்கள்ல கூட நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு எல்லா காரியங்களிலும் உண்மையாய் இருக்க, உண்மையாய் செயல்பட ஆவியானவர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஜீவன் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையும் உத்தமத்தையும் கடைபிடித்து நடக்குறளாய் வாழ உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.